அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தையை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே வேதத்தை தியானித்து கொண்டிருக்கின்ற போது ஒரு புது வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். தொடர் பிரசங்கத்தை அடுத்த வாரத்தில் அதை தொடர்வோம். இன்றைக்கு ஒரு புதிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கிற இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை என்ன செய்தார்? கண்ணின் மணி போல காத்து வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ ஆபத்துக்கள், நாச மோசங்கள், வியாதிகள், பிளவீனங்கள், கண்ணீர்கள் என்று சொல்லி வந்தபோதும் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காத்து நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆகவே அதற்கு இணையான வசனத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்த தேவன். சோத்திராகவே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 63வது சங்கீதம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 63வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து பிரசங்கத்திற்கு ஆதாரமாக நம்ம இதை வைத்து நாம் தியானம் செய்வோம். 63வது சங்கீதம், அதில் இருக்கிறதான 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்போடு பச்சைமாய் கேட்கிறேன். 63வது சங்கீதம் 7வது வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டுகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எனக்கு துணையாக இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் பக்கத்தில் உட்காரணும். தூரத்தில் ஒரு மைலுக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தா சொல்ல முடியாது. பக்கத்தில் உட்காந்தா தான் ஏதாவது வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு நாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லும் பொழுது அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? தூரம் உட்காந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எனக்கு துணையாக இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? துணையாக இருந்தார்னு ஸ்தோத்திரம் உணர்றீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ ஆபத்துக்கள், நாசமோசங்கள், தேவைகள், ஸ்தோத்திரம், சஞ்சலங்கள், கவலைகள், இருதயத்தில் கடினங்கள் வந்தபோதும் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார். அல்லேலூயா. அதெல்லாம் வரும்போது அவருடைய நிழலிலே நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. துணை அப்படின்னு சொல்லி எடுத்தேன், அதை பார்த்தேன். துணை என்றால் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால், ஸ்தோத்திரம், இருந்தார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? துணையாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்னொரு டிரான்ஸ்லேட் பைபிளில் நான் போய் படித்தபோது, இந்த துணையாக இருப்பதற்கு கடந்த இந்த வாரம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த 6வது மாதம் முழுமைக்கும் கர்த்தர் எப்படி இருந்தார்னா, துணை என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் எங்கெல்லாம் போகிறனோ, எங்கெல்லாம் வரனோ, எந்த காரியத்தை செய்கிறேனோ எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாக இருந்து பாதுகாப்பை கொடுத்து எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே பாதுகாப்பு, இன்றைக்கி கர்த்தருடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லை என்றால் உலகத்தில் வாழ்வது மிக கடினம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு பையனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறோம், அல்லது எங்கேயாவது கொண்டு சேர்த்தும் பொழுது ஒரு லெட்டர் பேடில் எழுதி கேட்பாங்க, இந்த பையனுக்கு கார்டியன் யார்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாருடைய பாதுகாப்பில் இந்த பையன் வளருகிறான், யாருடைய பாதுகாப்பில் இந்த பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஊர்தியப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், இந்த பாவப்பட்ட உலகத்தில், சாபமான உலகத்தில், கண்ணீர் நிறைந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆபத்துக்கள் எப்போ வரும்னு தெரியாது. அல்லேலூயா. பற்றாக்குறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நாட்கள், இந்த நாட்களெல்லாம் நம்ம சுகமாக, ஆரோக்கியமாக, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியில் கடத்தி செல்லணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு துணை நின்று பாதுகாத்தால் மட்டுமே வாழ்வதற்கு சாத்தியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம். பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது.
சோத்திரம். இந்த உலகத்தில் வெற்றி வாழ்வு வாழ்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தோல்வியின் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதை செஞ்சாலும் தோல்வி, நஷ்டம், சோத்திர, கண்ணீர், கவலை, வேதனை, துன்பம், நெருக்கம், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மைத்தான் கர்த்தராகிய தேவன் வெற்றி வாழ்வு வாழ்வதற்கு தேவை நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் வெற்றி வாழ்வு வாழ்வதற்கு, சுகமான வாழ்வு வாழ்வதற்கு, செழிப்பான வாழ்வு வாழ்வதற்கு, உயர்வான வாழ்க்கைக்கு தேவன் துணை இருந்தால் மட்டும்தான், தேவனுடைய பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் தாவீது சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுகமாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு, விடுதலையாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு ஏதோ காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? படித்த படிப்பு காரணம் அல்ல, எனக்கு இருக்கிற அறிவு காரணம் கிடையாது, எனக்கு இருக்கிற பண காரணம் கிடையாது, எனக்கு இருக்கிற மாமா மச்சான் உறவினர்கள் அவங்களாம் காரணம் கிடையாது. சொல்கிறான், நீர் துணையாக இருந்ததினால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய வாழ்க்கை நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கர்த்தர் மட்டும் நம்மளோட துணையாக இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்க்ளூடிங் என்னையே சேர்த்து மண்ணோட மண்ணாக போயிருப்போம், என்னைக்கோ போயிருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பாருங்கள், நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக துணையாக இருந்து கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ உலகத்தில், இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் அத்தனை இருக்கும். பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், அடிதடி இருக்கும், சண்டை இருக்கும், வெறுப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் செழிப்பான வாழ்க்கை வாழ, வெற்றியான வாழ்க்கை வாழ, உயர்வான வாழ்க்கை வாழ, ஸ்தோத்திரம், இன்னும் சுகமாழ்வு வாழ கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் மட்டும் போதுமானது. அது எல்லாவற்றையும் நம்மை கொண்டு செல்லும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ இந்த மாதமெல்லாம் பார்த்தீங்களா, 6 மாதம், அரை வருஷம் கடந்து போயிட்டோம். வாழ்க்கையில் என்னத்தை சாதித்திருக்கிறோம்? இந்த 6 மாதத்தில் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்கள், நான் எந்த விதத்தில் ஸ்தோத்திரம் நான் லாபகரமாக இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒன்று குடும்பத்துக்கு நான் லாபகரமாக இருந்திருக்கிறேன்னா, அல்லது சபைக்கு, நான் சார்ந்திருக்கிற சபைக்கு நான் லாபகரமாக இருந்திருக்கிறேன்னா, அல்லது என்னை துணை நின்று பாதுகாத்து கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை பாதுகாத்து கொண்டு வந்த அந்த தேவன், அவருக்கென்று என்னால் என்ன லாபம்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யோசித்தா நீங்கள் எடுத்து ஒரு லிஸ்ட்டை போட்டு பாருங்கள், ஒன்றும் இருக்காது. பாருங்கள், நான் நைட்டு உட்காந்து அதை யோசித்து கொண்டு இருக்கும்போது நான் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்பப்போ துணையாக இருக்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கிறீங்க, உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்? கவலை வரும்போது மட்டும் போய் கர்த்தாவே என்னுடைய கவலைகளை பாருன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவனாக இருக்கிறார். வேதனை வரும்போது, அப்பா எனக்கு இந்த வேதனையாக இருக்குது, உடனே துடைக்கிறார். எனக்கு இது தேவையாக இருக்குது, கொடுக்குறார். எல்லாம் துணை நின்று என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வாங்கின நீங்கள் நானும் திருப்பி அவருக்கு என்னத்தை கொடுத்தோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யோசிக்க முடியுதா? ஒன்லி கத்திடத்தில் வாங்கிறது மட்டும் இல்லைங்க, அவுட்புட்டும் போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? ஏன் நமக்கு துணையாக இருக்கிறாரு? ஏன் அவருக்கு என்ன வந்துச்சு? அவர் ஏன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறார்? வாசிங்க, எடுத்து வாசிங்க, சொல்கிறேன் உங்களுக்கு. 44வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் கவனிப்போம். 44வது அதிகாரம், அதில் இருக்கிற 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்
உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, பயப்படாதே. அல்லேலூயா. ஏன் நமக்கு துணை நிற்கிறாரு? எனக்கு எதுக்கு பாதுகாப்பு நிற்கிறாரு அப்படின்னு யோசித்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, உங்களை என்னையும் தாயின் கருவிலை உண்டாக்கினவர் அவர், தாயின் கருவிலை சிருஷ்டித்தவர், கற்பத்தில் உண்டாக்கினவர் அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாளும் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? நீங்களும் நானும் தற்செயலாக இங்கே வந்து உட்கார முடியாது. தற்செயலாக யாரோ சொன்னாங்கன்னு ஒரு வேளை வந்திருக்கலாம். ஏதோ நடந்திருக்கிறது, அதனால் நான் வந்திருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்திருக்கிறேன். வியாதி வந்துருச்சு, அதனால் வந்துட்டேன். என்னுடைய தரித்திரம் போகணுன்னு வந்திருக்கிறேன். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, வந்திருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே கர்த்தர் உங்களை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதேர்ச்சியாய் வரவில்லை, தற்செயலாய் வரவில்லை. சோத்திரம். நீங்கள் ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு வந்ததில்லை. உங்களை ஏற்கனவே தாயின் கருவிலை உருவாக்கின தெய்வம் உங்கள் மீது கரிசனையாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். நம்ம ஏதாவது செய்கிறோமா? சொல்லுங்கள், யோசிங்க பார்ப்போம். என்னால் என்ன நடந்திருக்கு? கடவுளுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா வெட்கம்தான் உண்டாகும். ஆனால் அவர் பாருங்கள், செஞ்சாலும் செய்யாட்டாலும் சோத்திரம், அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்தாலும் தெரிவிக்காட்டாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவர் சொல்கிறாரு, தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். எவ்வளோ நல்லவர். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் அவர் இல்லைன்னா ஒருத்தரும் உயிரோடு வாழவே முடியாது. அல்லேலூயா. அத்தனை பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில், அத்தனை வேதனை இருக்குது இந்த உலகத்தில். இந்த உலகம் சாதாரண உலகம் கிடையாது. எப்போ நம்மளை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசினுடைய உலாவுதல் இருக்கிற உலகத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ மாட்டுவான் கவக்குன்னு முழுங்கிட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் அவன் கையில் நம்ம சிக்காதபடிக்கு நம்மோடு கூட எப்பொழுதும் துணை நிற்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ராமேன் சொல்கிறீங்க? ஒரு மனுஷனிடத்தில் வெக்கப்படக்கூடாது என்கிறதுக்காக அந்த இடத்துல துணை நிற்கிறார். யார் நம்மளை ஒரு பேச்சு பேசிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த இடத்துல துணை நிற்கிறார். அல்லேலூயா. நாம அசால்ட்டாக என்ன பண்ணுவோம்? அவர் வாக்கள் செய்கிறார், நமக்கு என்ன, நம்ம போவோம். கொண்டதை கோலம் கண்டதை காட்சி. அல்லேலூயா. ஆமாம். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், தலைமை பாஸ்டர், வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோம். இதுதான் தீர்மானம், நம்முடைய தீர்மானம். ஒரு தீர்மானம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், ஒரு குடும்பத்தை குறித்ததான ஒரு போக்கஸ் நமக்கு இல்லாமல், சபையை குறித்ததான ஒரு போக்கஸ் இல்லாமல், விசுவாசிகளை குறித்ததான ஒரு போக்கஸ் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? பாருங்கள், இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 41 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், நிறைய வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்குள்ள உற்சாகத்தை உண்டாக்கினார். பாருங்கள், 41:10 நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், ஸ்தோத்திரம், எதற்கு நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறார். நம்ம தேவனோடு எதற்கு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கா? இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் துணை நிற்கிறதுக்கு என்ன காரணம், எதுக்காக நம்மளை ஆண்டவர் துணை நின்று பாதுகாக்கிறார் என்பதை அந்த மைய கருத்தை இந்த வசனத்தில் 3 காரியத்தை சொல்கிறார். முதல்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன் தேவன், நான் உன்னை முதல்ல என்ன செய்கிறாரா? பலப்படுத்தி. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பலப்படுத்தி, பலன் இல்லாமல் சுற்றி, சில நேரங்களில் பலத்தை கெடுக்கிறதுக்கு, பலவீனத்தை உண்டாக்குறதுக்கு
எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய இருதயத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த நேரத்தில் நம் இருதயம் கடினப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடிக்கு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பலப்படுத்துவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, போனால் போகட்டும், எல்லாம் போகட்டும், நான் உன்னை மறுபடியும் ஃபஸ்ட்டிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சரீரத்தை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய சோதனை எல்லாவற்றையும் நான் பாதுகாத்து நடத்தி அந்த பலனை கொடுத்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பலப்படுத்துவதற்காக முதல்ல நம்மோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது காரியம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சகாயம் என்று சொன்னால் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சகாயம்னா என்னது? கலெக்டரா? சகாயம் கலெக்டரா? உதவி. சோத்திரம். சகாயம் என்று சொன்னால் இன்னொரு டிரான்ஸ்லேட் பைபிளில் உதவி என்று வருகிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். என்ன உதவி செய்கிறார்? நாம் யாரிடத்தில் உதவி கேட்கிறோமோ அவர்களை உதவி செய்ய வைக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அதுக்கு தாங்க நம்ம கூட இருக்கிறாரு, நம்மை பாதுகாக்கிறார். எதுக்கு? ஸ்தோத்திரம். உதவி செய்வதற்காக கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். எவனாவது நம்ம போய் கேட்டு கொடுக்கல பண்ணலை அப்படின்னா உடனே அவனிடத்தில் ஆண்டவர் பேசி நமக்கு சகாயம் பண்ண வைக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை ராமேன் சொல்லுகிறோம்? மூணாவது ஒரு காரியம் பாருங்க, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம், கடைசி வரி, என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அவருடைய வலது கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லு, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. பின்னால் வரையாமல் முன்னால் வரைகிறதுக்கு காரணம் இதைத்தான் பார்ப்போம், பின்னால் அடிக்கடி திருப்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இதை தான் பார்ப்போம், உள்ளங்கையை தான் பார்ப்போம். அப்போனா ஒவ்வொரு நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்படிக்கு, ஒவ்வொரு நேரத்தில் நம்மளை அறிந்து கொள்ளும்படிக்கு, ஒவ்வொரு நேரத்தில் நம்முடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? 3 காரியம் பாருங்கள். அதில் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியம். பலப்படுத்துகிறார், சகாயம் பண்ணுகிறார், எங்கெல்லாம் போகிறோமோ என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் கிடைக்க பண்ணுகிறார், உதவி செய்கிறார். 3வது காரியம் தாங்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நீதியின் வழக்கரம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அவருடைய நீதி ஸ்தோத்திரம் நியாயமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நீதி செய்கிற கரத்தில் நம்மளை என்ன செய்கிறாரா? தாங்குகிறாரா. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதுக்குங்க கவலைப்படணும்? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எதுக்கு கவலைப்படணும்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், தாங்குகிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் செய்கிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது, நமக்கு துணை நிற்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிறதற்கு தேவன் நமக்கு பலனை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வலது கையை பிடித்து நான் தாங்குறேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி தாங்குறானா? எப்படி தாங்குறார்? வலது கையை பிடித்து. 41:13 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தில், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தனாகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தரே சொல்கிறார், கரத்தை பிடிக்கிறார். எங்கே சருகி போகிற சூழ்நிலை வருதோ, எங்கே பலவீனப்படுகிற சூழ்நிலை வருதோ, எங்கே தாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை வருதோ, சகாயம் கிடைக்காமல் இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வலதுகரம் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து விடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிடிச்சி விழுந்துடாத, பிடிச்சி நீ சோர்ந்து போயிடாத, நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த மனுஷன் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னொரு வசனத்தை வாசி, 41:14 இருக்குது, அதுலேயே வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் 41:14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஒருவேளை உன்னை பூச்சி போல பார்க்கலாம்,
சிறு கூட்டத்தை போல பார்க்கலாம், பயப்படாத. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவனாய் இருக்கிற பார்க்கலாம், நீ எதுக்கும் ஆகாதவனாய் உலகம் பார்க்கலாம், ஒன்றுக்கு உதவாக்கடையாக பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பூச்சி போல் இருக்கிற நினைக்கலாம். ஸ்தோத்திரம். சிறு கூட்டமாக இருக்கிற நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அருமையான வசனம், யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? சிறு கூட்டம்னு பார்க்குறாங்களா, பார்த்துட்டு போகிறாங்க. பூச்சின்னு பார்க்குறாங்களா, பார்த்துட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லாதவன்னு பார்க்குறாங்களா, பார்த்துட்டு போகிறாங்க. யார் எதை பார்த்தாலும் நீ பயப்படாத, உன்னை உருவாக்கினவர் உனக்கு நான் துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எங்கே தோற்று போயிட்டீங்களா? தோக்கிறதுக்கு ஆண்டவர் விடமாட்டார். ஏன்னா நம்ம கூட அவர் துணை நிற்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை மீட்ட பரிசுத்தர் சொல்லுகிறார். சிறு கூட்டமாக இருக்கிறோம், பார்க்குறோம், பரிசுத்தம் இல்லாதவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பூச்சி மாதிரி இருக்கிறவன் பார்க்குறவன் பரிசுத்தம் இல்லாதவன். ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவன் ஒன்றும் இல்லாதவன். அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. சத்துரு எதை வேணாலும் செய்வான், அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மோடு நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் துணையாக இருக்கிறாருன்னா பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 43:1-5 ஸ்தோத்திரம். நீங்கள் அதையும் வாசித்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். 43வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன். எவ்வளோ அழகான வசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? நம்மெல்லாம் யார்? நம்மெல்லாம் யார்? கர்த்தருடைய கட்சி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவன். கர்த்தருடைய அண்டர்டேக்கிங்கில், கர்த்தருடைய வளையத்துக்குள்ளே, கர்த்தருடைய ரவுண்டுக்குள்ளே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கருமணியை தொடுகிறான். அல்லேலூயா. சும்மா சாதாரணமாக சொல்லலை. ஸ்தோத்திரம். அவ்வளவு நேசத்தை, பாசத்தை, வைராக்கியத்தை ஸ்தோத்திரம் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவரை அறியாமல் ஒன்றும் நம்மை பாதிப்பு ஏற்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு துணை நிற்கிறார். நாம் அவருடையவர்கள். அவருடையவர்கள் என்று சொல்லிட்டாலே அவர் முழு பொறுப்பை எடுத்து நமக்கு என்னெல்லாம் வருதோ அவைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மோடு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்கிறோம்? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் வேணால் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் மீட்கப்பட்ட அவருடையவர்களாக இருக்கிற நம்ம ஒரு சோத்திரம் இமி அளவு கூட நம்மளை பாதிப்பு உண்டாக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போது ஸ்தோத்திரம். பாதுகாப்பு, துணை, எங்கெங்கெல்லாம் துணையாக இருப்பார். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எங்கெல்லாம் வரக்கூடிய மாதங்களிலே, கடந்த மாதங்களில் எங்கெல்லாம் நமக்கு துணையாக இருந்தார், இனி வரக்கூடிய மாதத்துலேயும் கர்த்தர் எங்கெல்லாம் நமக்கு துணையாக இருக்க போகிறார், பாதுகாப்பாக இருக்க போகிறார் என்று ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த தலைப்பை மாத்திரம் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும். சங்கீதத்தின் புஸ்தகம் முதல் காரியம் 54வது அதிகாரம். 54வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம் எல்லாரும். வசனத்தை மட்டும்தான் வாசிக்க போகிறோம். 54வது சங்கீதம், அதில் இருக்கிற 3வது வசனமும் 4வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 54:3-4 நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லேலூயா. 4வது வசனம், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஸ்தோத்திரம். முதல் நம்ம ஆண்டவர் நமக்கு எங்கே துணை நிற்கிறார்? அல்லேலூயா. முதலாக கர்த்தர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதத்திற்கும்
தேவன் நமக்கு துணை நிற்கிற இடம் என்னன்னா, எதிராளிகளின் மத்தியில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அந்த வசனத்தை ரெண்டே வாசித்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லேலூயா. இப்போ சத்துரு தாவீதுனுடைய வாழ்க்கையில் செய்த காரியம், சத்துரு அவனுக்கு அந்நியர் அவனை துன்பப்படுத்தி நெருக்கப்படுத்தி ஸ்தோத்திரம் அவன் பிராணனை வாங்க தேடினார்கள். அல்லேலூயா. என்றைக்குமே நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நமக்கு இன்னும் சொல்லப்போனால் வியாதியை கொண்டு வருகிற பிசாசு, இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் கிரியை செய்கிறதான அந்நிய கிரியைகள் தேவனை முன் வச்சு பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. அவைகளுக்கு பயம் இருக்காது. ஆனால் இங்கே வேத 4வது வசனம் என்ன சொல்லுது? அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிற. ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நெருக்கங்களையும் கண்ணீரையும் வரவைக்கிற அந்நிய வல்லமைகள் செயல்பட்டாலும் அந்த செயல்படுகிற அந்நிய வல்லமைக்கு ஆப்போசிட்டாக நம்மளை ஆத்துமாவை பாதுகாக்கிற சக்தியையும் கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை ராமையும் சொல்கிறீங்க? 2 காரியம் இருக்குது. நீங்கள் அதை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்கிறாரு நோக்க மாட்டாங்க, அவங்களாம் பார்க்க மாட்டாங்க, நிந்தனையை கொண்டு வருகிறவர்கள். அதில் சொல்லப்பட்டபடி தோத்திரம் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அப்படின்னா என்னென்னா, பார்க்க மாட்டாங்க. கடவுளை குறித்தோ கடவுளுடைய செயல்பாடுகளை குறித்தோ கிரியைகளை குறித்தோ அவர்கள் முன் வச்சு கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு நோக்கவே மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் இவைகளை பார்த்து நம்முடைய இருதயம் ஆத்மா துவண்டு போகாதபடிக்கு, வேதனை அடையாதபடிக்கு, சஞ்சலம் அடையாதபடிக்கு எதிராளிகள் மூலமாக, சத்துருக்களின் மூலமாக, அந்தகார வல்லமையின் மூலமாக, அசுத்த கிரியைகளின் மூலமாக வருகிற அந்த கிரியை பார்த்து நம்முடைய ஆத்மா துவண்டு போகாதபடிக்கு அடுத்த பக்கம் ஆத்மாவை பாதுகாக்கிற சக்திகளை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ முதல்ல எண்ணத்தில் நமக்கு துணையாக நிற்கிறாரு, பாதுகாப்பாக நிற்கிறாரு. நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எதிராளிகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை ராமின்னு சொல்கிறோம்? ஆமாம். 2வது காரியம் பாருங்கள், வாசிக்க எனக்கு அப்படி ரொம்ப என்னுடைய இருதயம் அதை ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிச்சு. அல்லேலூயா. 2வது பாருங்கள், சங்கீதம் 57:1 வாசிக்கலாம். 57வது சங்கீதம் 1வது வசனம் நானே வாசிக்கிறேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டிகளின் நிலையிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. அங்கே ஒரு புது வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? விக்கினங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விக்கினங்கள்லாம் தெரியுமா? தாவீது சொல்கிறார், அது தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தாஸ் கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம் என்று இருக்கிறது. இது மேலேயே போடப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு சவுலுக்கு தப்பி ஓடின ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்போ விக்கினங்கள் கடந்து போக மட்டும் என்று சொல்கிறான். ஸ்தோத்திர செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். விக்கினங்கள் என்று சொல்லும் பொழுது யாருக்கா தெரியுமா? இன்னொரு டிரான்ஸ்லேட் பைபிளில் நான் போய் பார்த்தேன். விக்கினங்கள் என்பது துன்பங்கள் இடர்களின் மத்தியிலே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? துன்பங்கள் வருகிற நேரத்தில், இடர்கள் வருகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மற்றவர்களிடத்திலிருந்து இடர்கள், ஸ்தோத்திர இடரை போகிற ஸ்தோத்திர விசுவாசத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய ரட்சிப்பை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு,
தேவனுடைய ஆவியை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகச் செய்கிற, இடரச் செய்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. இடறி போகாதபடிக்கு காக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கர்த்தர் அதுக்கு தான் துணை நிற்கிறார். சோத்திரம். நம்மளை பிரிக்கிறதுக்கு சத்துரு வேலை பண்ணுறான். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய சொன்னார் இல்லையா, நீங்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா. அப்போ அவருடையவர்களாக இருக்காதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா, பிரிக்கிறதுக்கு இடர்களையும் துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து போட்டு அவர் இடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. பயப்படாத, அது சும்மா. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? அப்போது துன்பங்கள், விக்கினங்கள் கடந்து போக மட்டும். அப்படின்னா அர்த்தம், துன்பங்கள் கடந்து போக மட்டும், இடர்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டையின் நிழலிலே அடைக்கலம் புகுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய செபமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ரெண்டாவது கர்த்தர் என்ன, எங்கே நமக்கு துணை நிற்கிறார்? பாதுகாப்பு, விக்கினங்கள். அல்லேலூயா. துன்பங்கள், இடர்கள் வருகிற இடத்துல நமக்கு துணையாக இருந்து நம்ம பாதுகாத்து நாம் போய்கொண்டிருக்கிற விசுவாச பாதையில் மீண்டும் தொடர்வதற்கு தேவன் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? மூணாவது ஒரு காரியம், ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம், அதில் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர், எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பி அதில் இருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆவது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். இது வேறு 2 கொரிந்தியர், நான் 1 கொரிந்தியரை படிச்சிட்டேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆவது வசனம், 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். இப்போ நான் வாசிக்கிறேன், மன்னிக்கவும். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. மூணாவது எங்கே துணை நிற்கிறார்? இது பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த, ஊழிய பயணத்தில் நடந்த ஒரு சம்பவம். இங்கே மூணாவது ஒரு துணை நிற்பது, கர்த்தர் மூணாவது துணை நிற்பது எங்கே அப்படின்னா, நம்முடைய மரண நேரங்களில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ மரணத்தை தூண்டக்கூடிய, மரணத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுலினுடைய பிரயாணத்தில் எத்தனையோ தடவை பவுல் மரணம் அடைவதற்குண்டான சூழல்கள் எழும்பினது. அந்த நேரத்தில் தான் பவுல் இந்த வசனத்தை சொல்கிறார். வாசித்தோம் 10ஆவது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல பவுலை பாதுகாத்து, எத்தனையோ சூழல்களில் பவுல் எங்கெல்லாம் மரணம் இது வந்துச்சு யாருக்கா தெரியுமா? பவுல் எங்கெல்லாம் அடித்தாங்க, உதைச்சாங்க, யூதர்கள் அடித்து துன்புறுத்தி அவரை மிலாரினால் அடித்தார்கள், கல்லெறிந்தார்கள், கப்பல் சேதம் வந்துச்சு, விரியன் பாம்பு ஸ்தோத்திரம் அவனுடைய காலை கவ்வி கொண்டது. இப்படி பலவிதமான காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. எத்தனையோ மரணத்தை தழுவக்கூடிய நேரங்கள் வந்த பொழுது கர்த்தர் பவுலுக்கு துணை நின்று தப்புவித்தார், காத்தார், இனியும் தப்புவிப்பார். ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தப்புவிச்சிட்டார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் மரண நேரங்கள் வருகிற நேரங்களிலே கர்த்தர் நமக்கு துணை நின்று மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமீன் சொல்கிறோம்? ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், துணை நின்ற சம்பவம் எங்கேயாவது இருக்கா? முதல்ல ஸ்தோத்திரம் எதிராளிகளின் மத்தியில் துணை நிற்கிறார். அடுத்தது விக்கினங்கள் கடந்து போக மட்டும், அந்த நேரத்தில் துன்பம், ஸ்தோத்திர பிரிவினை
இன்னும் சொல்லப்போனால் அந்த இடர்கள் வருகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் மரண நேரத்துலேயும் நமக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்து முடிக்க நான் விரும்புகிறேன். அந்த எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ஸ்தோத்திரம் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். போன வாரத்துலேயும் அதை நான் தியானம் பண்ணேன். இந்த வாரத்துலேயும் அந்த பகுதியிலே கர்த்தர் பேச விரும்புகிறார். ஏன் அடிக்கடி இந்த பகுதியை பேச விரும்புகிறேன்னா, இது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. 14வது அதிகாரம், அதில் இருக்கிற ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. ஸ்தோத்திரம் 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? இது எங்கே நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அதிபதியினிடத்திலிருந்து ஸ்தோத்திரம் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு பிரயாணமாக வருகிறார்கள். பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எகிப்தின் ராஜா ஸ்தோத்திரம் அந்த பார்வோன் என்ன செய்தான்? அவனும் ரதத்தை பூட்டி கொண்டு இவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் மேலே சொன்னது போல் எதிரிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிரிகளின் மத்தியிலே கர்த்தர் இருந்து என்ன செய்தார்? அவங்களுடைய ரதம் வரும்போது என்ன நடக்குது? இருளாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ரதங்கள் வரும் பொழுது கர்த்தர் வெளிச்சத்தை காட்டி அந்த எதிராளியினுடைய கையிலிருந்து அவர்களை பாதுகாத்தார், துணை நின்றார். அல்லேலூயா. எத்தனை ராமேன் சொல்லுகிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். ஸ்தோத்திரம். எதிராளிகளுக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற எழுதாளி ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் இங்கே பாருங்கள், எகிப்தின் ராஜாவிய பார்வோனுடைய சேனைகள் எதிராளிகள்னு தான் வர்றாங்க தொடர்ந்து. அவன் மட்டும்தான் போவானா? நாம் போக முடியாதா அப்படின்னு சொல்லி அவனும் ரதத்தை பூட்டி என்ன செய்கிறான்? இவனை பின்தொடர்ந்து வருகிறான். வரும் பொழுது கர்த்தர் இவர்களை முன்னால் அனுப்பி அந்த ரதத்துக்கு பின்னாலே துணை நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? துணை நிற்கிறார். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை மீட்பதற்காக, அவர்களை தனக்கென்று ஆராதனை செய்வதற்காக, அழைத்து கொண்டு போவதற்காக கர்த்தராகி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகள் படைகள் போகும் பொழுது, ரதங்கள் போகும் பொழுது வெளிச்சத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதே பார்வோனுடைய ரதங்கள் வருகிற போது மப்பு மந்தாரும் இருட்டுமாக இருந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இதை செய்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் என்ன பண்ணுறாரு? துணை நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்துறாங்க சொல்லும் பொழுது விக்கினங்கள் அப்படின்னு சொல்லும்போது துன்பங்கள் இடர்கள் வருகிற நேரம் எந்த இடம்? சோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரும்போது செங்கடல் அங்கே கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆகுது? சோத்திரம் கர்த்தரை விட்டு, சோத்திரம் விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு இடரை போகிற துன்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் மோசேயை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். உன் கையில் இருக்கிற, என்கிட்ட முறையெடுக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அந்த விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கை விட்டு, சோத்திரம் அவனக்கிட்ட முறுமுறுக்கிற அந்த காரியங்கள், துன்பங்களை எல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து துணை நின்று அவர்களுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை ராமேன் சொல்லுகிறோம்? ஆகவே மூணாவது சொன்னேன், தோத்துறாங்க மரண நேரங்களில். அல்லேலூயா. சோத்ரம் அது கோலை நீட்டின உடனே செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். சோத்ரம் திரும்ப பார்வோனை விட மாதிரி இல்லை. என்ன நடந்துச்சு? ஸ்தோத்திரம். அவனை மரணம் முடிக்கணும்னே வர்றாங்க, சேனைகள் வருகிறது. இவங்க எல்லாத்தையும் சோத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணார்? செங்கடலுக்கு வழியாய் நடத்தி அந்த கரையில் கொண்டு போய் விட்டுட்டு ஸ்தோத்திரம் மீண்டுமாய் மோசேயை கோலை நீட்டு சொல்லுகிறார். எவன் ஸ்தோத்திரம் அந்த இஸ்ரவேலினுடைய படைகளை, ரதங்களை கொல்ல வேண்டும் என்று, முடிக்க வேண்டும் என்று வந்தானோ அவனை என்ன பண்ணான்? சோத்திரம் செங்கடலிலே ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். அல்லேலூயா.
அந்த இடத்துல இஸ்ரவேலினுடைய மரணத்தை கர்த்தர் துணை நின்று பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பாருங்கள் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு துணை நிற்கிறவர் என்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவருமை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போய் வேணாலும் தைரியமாக சொல்லுங்கள், எந்த சக்தி எழுப்பினாலும் சொல்லுங்கள், நான் அவருடையவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், நீங்கள் தானியேலில் போய் பார்க்கலாம், ஸ்தோத்திரம், எலிசாவினுடைய காரியத்தில் பார்க்கலாம். இதில் எல்லாம் கர்த்தர் துணை நின்றுருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம், சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிற எதிராளிகளின் மத்தியிலே துணை நிற்பார். ஸ்தோத்திர விக்கினங்கள், அதாவது ஸ்தோத்திர துன்பம், இடர்கள் வருகிற நேரத்தில் நமக்கு துணை நிற்கிறார். மூன்றாவது மரணங்கள், ஸ்தோத்திரம், மரண சூழ்நிலைகள் ஏற்படுகிற நேரம், அது வியாதியாக இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம், நாசமாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மரணத்தை தேடி போகிற அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆகவே அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நீர் எனக்கு துணையாக இருந்ததுனால உமது செட்டிகளில் நிலையிலே அடைக்கலம் புகுவேன். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த போகிறார், நமக்கு துணையாக இருக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எதிராளிகள் மத்தியில் எனக்கு துணையாக இருக்க போகிறார், துன்பம் இடர்கள் வருகிற நேரத்தில் எனக்கு துணையாக இருக்க போகிறார், மரண சூழ்நிலை எப்பொழுதெல்லாம் என்னை தேடி வருகிறதோ அவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்க அவர் எனக்கு துணையாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அது எது மூலமாக வேணாலும் வரலாம், ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்தம். எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி அல்லேலூயா இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி திடுவான். ஆராதனை, ஆராதனை. ஓ தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்கிறவர், அவர் நமக்கு துணை நிற்கிறவர். எதிராளிகளின் மத்தியிலே துணை நிற்கிற கடவுள், துணை நிற்கிற ஆண்டவர். ஸ்தோத்திர, இடர்கள் துன்பங்கள் வருகிற நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவதற்கு நமக்கு துணை நிற்கிற தேவன். மரண சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது அவர் நமக்கு துணை நின்று மரணத்தை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், நமக்கு துணை நிற்கிறவர். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பயப்படாதே. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு துணை நிற்பதற்காக நன்றி ஆண்டவரே, என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ
ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. சொல்லுங்க பாபா. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவன், உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறான். உன்னை உண்டாக்கியவன், உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறான். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கு பயந்து விடாதே. தேங்க்யூ அப்பா. நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு துணை நின்றதற்காக ஸ்தோத்திரம். வருகிற காலங்களிலும் கருகிற மாதங்களிலும் நாட்களிலும் கர்த்தர் எங்களுக்கு துணை நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் துணை நின்று எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதுகாப்பை கட்டளை இடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இடரல்கள் துன்பங்கள் நேரங்களில் அவர்களோடு இருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரண தருவாய்கள் வருகிற போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவைகளிலிருந்து விடுதலையாக்குவீராக. அவர்களுக்கு துணை நிற்பீராக. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே